அடியேன் தாசன். திருக்கச்சி நம்பிகளே, திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். இந்தாருங்கள் வரதனின் திருத்துழாய் பிரசாதம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை சோமயாஜி, இருக்கட்டும். திண்ணையிலாவது அமர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் தாயே. தஞ்சா, இவர்தான் திருக்கச்சி நம்பி சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் ஆசியாலும் சுகமாக இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். சம்மதித்து விட்டார். ராமானுஜனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள யாதவ பிரகாசர் சம்மதித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி நம்பிகளே. அடியேனுக்கு தாங்கள் செய்துள்ள மிகப்பெரிய உபகாரம் இது. அடியேன் செய்ய வேண்டியதை என் ஸ்தானத்தில் இருந்து ராமானுஜனுக்காக நீங்கள் யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் பேசியதை என்னவென்று சொல்வது? அவர் ஒப்புக்கொள்வாரோ மாட்டாரோ, அவரை எப்படி அணுகுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் சென்று பேசியது என் மனதிற்கு மிகவும் திருப்தியாக உள்ளது. அதிலும் உங்களுக்கும் யாதவ பிரகாசருக்கும் அபிப்பிராய பேதங்கள் பல பல. அடியேன் யார் மீதும் துவேஷமோ க்ஷாத்திரமோ கொள்வதில்லை. யாரையாவது குறை சொன்னேன் என்றால் அவர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்வேன். மற்றபடி எல்லோரும் அடியேனுக்கு சமமே. மேலும் ராமானுஜனுக்காக அடியேன் எது வேண்டுமானாலும் செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளை அவன். கொடுத்து வைத்த பெற்றோர் நீங்கள். பொக்கிஷத்தை கணவனாக பெற்ற குணவதி உங்கள் மாற்றுப்பெண். இவை அனைத்தையும் மீறி எல்லாமே பெருமாளின் திருவுளம். யார் என்ன முயற்சி செய்தாலும் எது எது எப்படி எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்படித்தானே நடக்கும். நம் கையில் எதுவும் இல்லை. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் செல்ல வேண்டும் என்பது பெருமாளின் சித்தம். அதுதான் நடக்கிறது. இதில் அடியேன் செய்தது எதுவும் இல்லை. சரி, ராமானுஜன் எப்பொழுது அவரிடம் சேர வேண்டும்? அதை அவர் இன்னும் தெரிவிக்கவில்லை. பிறகு சொல்கிறேன் என்றார். நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்துத்தானே அழைப்பார். விரைவில் தகவல் வரும். காந்திமதி, இந்த நற்செய்தியை சொன்ன திருக்கச்சி நம்பிகளுக்கு கொடுக்க இனிப்பு ஏதாவது செய்து உடனே எடுத்து வா. பொறுங்கள் தாயே, க்ஷமிக்க வேண்டும். இப்பொழுது அடியேன் ஏதும் உட்கொள்ளும் நிலையில் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜன் இங்கிருந்து திருப்புட்குழிக்கு கிளம்பும் அன்று பெரிய விருந்தே வைப்பீர்கள் அல்லவா? அன்று அடியேன் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இந்த சுப செய்தியை ராமானுஜனிடம் தெரிவித்து விடுங்கள். சரி. சரி, அடியேன் வருகிறேன். வாருங்கள். அப்பாடா, ஒரு பெரிய கவலை நீங்கியது. காந்திமதி, நான் சென்று ஆதிகேசவ பெருமாளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வருகிறேன். இந்தா. சித்திலகம் யாதவ பிரகாசரை பார்த்தேன். ஓ, அப்படியா? அடியேனை பற்றி ஏதேனும் வினவினாரோ? வினவுவதா? சந்தித்த நேரம் முழுவதும் தங்களை பற்றிய புராணம்தான். பேசும்போது நொடிக்கொரு தரம் நம் திருக்கட்சி என்கிறார். என்ன வசியம் போட்டீர்? ஒரு வசியமும் இல்லை பட்டரே. நம் ராமானுஜனை அவரின் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ள பிரார்த்தித்தேன். அதற்கு அவரும் ஒத்துக்கொண்டார். அடியேனின் விண்ணப்பத்தை அவர் ஏற்றதால் அதை மனதில் வைத்து இனி தன் கோரிக்கைகளை எல்லாம் இந்த திருக்கச்சி நம்பி செய்வார் என்று முடிவெடுத்திருக்கிறார். இருந்துவிட்டு போகட்டும். ராமானுஜனுக்காக யாதவ பிரகாசரின் நியாயமான கோரிக்கைகளை அடியே நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். மேலும் அவர் ஒரு துறவி. அந்த நிலைக்காகவாவது அடியேன் மரியாதையும் அனுசரணையும் செய்துதானே ஆக வேண்டும். பெரிதாக ஒன்றும் அவர் கேட்கப் போவதில்லை. அப்படியும் ஏதாவது கேட்டால் செய்துவிட்டு போகிறேன். ராமானுஜன் நல்ல முறையில் அங்கு சேர்ந்து வேதாந்தத்தை பயில வேண்டும். அதுதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி நம்பிகளே,
அடியேன் சென்று ஆராதனைக்கு வேண்டியவற்றை தயார் செய்கிறேன். நமஸ்காரம் திருக்கச்சி நம்பிகளே. நமஸ்காரம். நம்பிகளே, பரதனை தரிசனம் முடித்த கையோடு உம்மைத்தான் காண வேண்டும் என்றார். கையோடு அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். அதிகாரி அவர்களே, இவர் உங்களுக்கு அறிமுகம் இல்லை இல்லையா? இல்லை நம்பிகளே. இவர்தான் சம்பூரணம், திருப்புட்குழி பாடசாலையின் உபாத்தியாயர். இவரை கோயிலின் அதிகாரி. நமஸ்காரம். நமஸ்காரம். திருப்புட்குழி பாடசாலை என்றால் யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலை தானே? அதேதான். அங்கே உபாத்தியாயர் என்றால் வித்தையில் மிகவும் மேம்பட்டவர் என்றுதானே அர்த்தம்? வித்தையில் மட்டுமல்ல, அடியேனை பொறுத்தவரை உபகார குணமும் கொண்டவர் இவர். அடியேன் திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்றிருந்த போது இவர் அங்கு இருந்திருக்கவில்லை என்றால் ராமானுஜனுக்கு அங்கு நிச்சயம் இடம் கிடைத்திருக்காது. அப்படியா? ஆமாம். ராமானுஜனை பற்றி பலபடியாக எடுத்துச் சொல்லி யாதவ பிரகாச சுவாமிகளின் மனதை மாற்றி அவனை அங்கு சேர்த்துக் கொள்ளும்படி செய்தவரே இவர்தான். யாதவ பிரகாசரின் முன்னிலையில் அன்று அடியேனின் நன்றியை உங்களிடம் வெளிப்படுத்த முடியவில்லை. இன்று வெளிப்படுத்துகிறேன். தங்களுக்கு அடியேனின் உள்ளார்ந்த கிருதஜ்ஞை. இருக்கட்டும் நம்பிகளே, அன்று உங்கள் நேரம் நன்றாக இருந்தது. நானும் ராமானுஜனை பற்றிய உண்மையான தகவல்களைத்தானே அவரிடம் தெரிவித்தேன். இருப்பினும் அன்றைக்கு யாதவ பிரகாச சுவாமிகளின் மனநிலை உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது, ஒத்துக்கொண்டார். இல்லையேல் அவரிடம் சிபாரிசு செய்வது மிக கடினமான காரியம். இருப்பினும் தாங்கள் பக்குவமாய் எடுத்துச் சொன்னதால் தான் அடியேன் அங்கு வந்த காரியம் கைகூடிற்று. சரி, சொல்லுங்கள். ஏதாவது முக்கியமான காரியமாக காஞ்சிபுரம் வந்தீர்களா? ஆமாம். ராமானுஜனை உடனடியாக பாடசாலையில் வந்து சேர்ந்து கொள்ளும்படி யாதவ பிரகாச சுவாமி சொல்லிவிட்டார். அதை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். எனவே சீக்கிரமே சோமியாஜியிடம் தெரிவித்து விடுங்கள். நாளை மறுநாள் பாடசாலையில் சேர்த்தால் கூட நல்லதுதான். ஆஹா, இவ்வளவு சீக்கிரம் உத்தரவு கிடைத்தது வரதனின் அருளே. சீக்கிரமே சோமயாஜியை சந்தித்து விஷயத்தை தெரிவித்து விடுகிறேன். அவருக்கு விஷயம் தெரிந்தால் மிகவும் சந்தோஷம் அடைவார். அடியேனின் கோரிக்கை இனிதே நிறைவேறிற்று. தங்கள் கோரிக்கை நிறைவேறிவிட்டது. அதுபோல் யாதவ பிரகாசரின் எதிர்பார்ப்பையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டாமா? இப்போது கூட நான் இங்கு வரும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் நடையழகு, அழகர் மலையழகு, திருப்பதி வடையழகு, காஞ்சி வரதர் குடையழகு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இக்கோயிலின் ஒரு குடையை கொண்டு போய் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் சேர்ப்பித்தால் அவர் எண்ணம் சாபல்யமாகும். மேலும் இக்கோயிலில் ஏதோ ஒரு பிரசாதம் பிரசித்தி என்று சொன்னாரே. புளியோதரை தத்தியோன்னம் விற்பனைக்கான பிரசாதம். அதேதான். நம்பிகளே, உம் பேர் சொல்லி ஒரு 10 பொட்டலங்களை அடியேனின் வண்டியில் வைத்துவிடச் சொல்லும். என்ன நம்பிகளே, அமைதியாகி விட்டீர்? தங்களால் முடியும் அல்லவா? அதிகாரி அவர்களே, கவலைப்படாதீர்கள். இவருக்கு தேவையானவற்றை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். நல்லது. எனக்கு தெற்கு மாட வீதியில் ஒரு சிறிய வேலை இருக்கிறது. அதை முடித்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். அதற்குள் குடையும் பிரசாதமும் தயாராக இருக்கட்டும். சரி, வருகிறேன். நம்பிகளே, இவர் அந்த யாதவ பிரகாசரின் மனம் ஒத்த ஆப்தகர் போல் தெரிகிறது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிறது. அதிகாரி அவர்களே, அவர் கொண்டு செல்லும் குடைக்கும் பிரசாதத்திற்குமான தொகையை அடியேனே கொடுத்து விடுகிறேன். அதனால் என்ன நம்பிகளே, நம்மிடம் நிறைய குடைகள் இருக்கிறது. ஒன்றுதானே, எடுத்துக்கொண்டு போகட்டும். இருந்தாலும் இது வரதனின் சொத்தாயிற்றே. நாம் அவனின் சேவகர்கள். வரதனின் அனுமதி பெறாமல் நம் இஷ்டத்திற்கு வாரி இறைத்து விட முடியாதே. அதற்குண்டான தொகையை அடியேன் நிச்சயம் கொடுத்தாக வேண்டும். தாங்களும் அதை மறுக்காமல் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி நம்பிகளே, உங்களுக்கு மறுவார்த்தை பேச முடியுமா? ஆகட்டும், நான் ஊர் தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன். நான் புறப்படுகிறேன்.
நம்பிகளே, வேண்டுமானால் கொடைக்கான தொகையை அடியேன் கொடுத்து விடுகிறேன். மன்னிக்க வேண்டும் பட்டரே. கடும் வெயிலில் வாடும் மக்களை ஒரு குடையாக இருந்து மரம் காப்பது போல் சம்சாரத்தில் கட்டுண்டு தவிக்கும் ஜீவாத்மாக்களை ஞானம், பக்தி, பரோபகாரம் எனும் குடையாக இருந்து ராமானுஜன் கைகொடுத்து காப்பாற்றப் போகிறான். ராமானுஜன் நம் சம்பிரதாயத்தை உயர்ந்த ஒரு நிலையில் கொண்டு செல்லப் போகிறான். அதற்கு உறுதுணையாக அடியேன் யாதவ பிரகாசருக்கு நம் கோயில் குடையை நன்கொடையாக கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியம். அதை அடியேனுக்கு தவறவிட மனமில்லை. அடியேனே அதை செய்கிறேன். நம்பிகள் ஒரு காரியம் செய்தால் அதற்குள் உள்ளாழ்ந்த பல அர்த்தங்கள் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய உதாரணம். சரி நம்பிகளே, அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன். சிறந்த வித்வானாக திகழ்ந்து உலகம் போற்ற வாழ்வாயாக. எழுந்திரு ராமானுஜா. சரி, திருப்புட்குழி என்றால் அது காஞ்சியம்பதிக்கு அருகில் அல்லவா உள்ளது? நித்தியப்படி எப்படி உன்னால் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அங்கு சென்று வர முடியும்? காஞ்சியம்பதியில் உள்ள திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் தங்கி அங்கிருந்து நித்தியப்படி திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்ல ஏற்பாடாகி இருக்கிறது சுவாமி. திருக்கச்சி நம்பி மடத்துல தங்கப் போகிறாய்? அதுவும் நல்லதுதான். யாதவ பிரகாசர் போன்றவர்களின் சங்கத்தில் இருக்க போகும் நீ தினமும் சில மணி நேரமாவது திருக்கச்சி நம்பி சங்கத்திலும் இருக்கத்தான் வேண்டும். இல்லையேல் பரட்டு வாதங்களையே பேசிக் கொண்டிருக்கும் யாதவ பிரகாசரின் மனோபாவம் நம்மையும் பாதித்துவிடும். திருக்கச்சி நம்பியின் ஆழ்ந்த பக்தி உனக்கு ஒரு ரட்சையாக இருந்து காக்கும். நல்ல ஒரு முடிவைத்தான் சோமயாஜி எடுத்திருக்கிறார். இருப்பினும் தங்களை பிரிந்து செல்வதால் தங்களை பற்றிய ஏக்கம் என்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கும் சுவாமி. எனக்கும் அப்படித்தான் ராமானுஜா. உன்னை அடிக்கடி காண முடியாமல் இருக்கப் போவது மிகவும் வேதனையான விஷயம்தான். நீ சாதாரணமானவன் இல்லையே. உன்னுடைய சேவை நம் பாடசாலைக்கு அவ்வளவு தேவையாக இருந்தது. நீ செய்த பல அரும்பணிகள் அற்புதமானவை. உன் சீரிய முயற்சியால் அடியேன் பாடசாலையில் பல புதிய எழுச்சிமிக்க மாணவர்களை பார்க்கிறேன். அந்த அளவிற்கு வேதத்தை பற்றியும் அதன் உள்ளார்ந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தையும் பசுமரத்து ஆணி போல் சக மாணவர்களின் நெஞ்சிலும் பதிய வைத்திருக்கிறாய். இதேபோல் நீ அங்கும் பேரும் புகழும் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் ஒன்று, உன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் நிலையில் யாதவ பிரகாசர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் ராமானுஜா, நீ அங்கு செல்வதில் ஒரு வகையில் வித்தையில் மேம்பட்டே திகழ்வாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் அங்கு பல விஷயங்கள் உன் மனதிற்கு ஒப்பாமல் நடக்கலாம். பல சம்பவங்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டியும் வரலாம். சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது போல்தான் அடியேனின் தந்தையும் மாமா திருமலை நம்பிகளும் எச்சரிக்கை செய்தார்கள். உங்கள் அனைவரின் கூற்றையும் அடியேன் உணர்ந்திருக்கிறேன். இருப்பினும் பகவானின் திருவுள்ளம் அடியேன் அங்கு செல்ல வேண்டும் என்று இருப்பதாகவே கருதுகிறேன். நீ கூறியது முற்றிலும் உண்மை. பகவானின் திருவுளம் அவரே அறிவார். உன்னை அங்கு அனுப்புவதன் மூலம் பல அசாத்தியமான நிகழ்வுகளை நிகழ்த்த பகவான் திருவுளம் கொண்டிருக்கலாம். இருப்பினும் நீ உன் விஷயத்தில் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடே இரு. யாதவ பிரகாசரிடமிருந்து சற்று தூரம் நின்றே பாடங்களை பயின்று வா. மாணவர்கள் ஏதாவது கேள்விகள் எழுப்புகிறார்கள் என்பதற்காக எந்த கேள்விகளுக்கும் முன் சென்று பதில் சொல்லிவிடாதே. அதை யாதவ பிரகாசர் விரும்ப மாட்டார். நிச்சயம் சுவாமி. ஆசான் இருக்க அடியேன் முந்திக்கொண்டு எதையும் பேச மாட்டேன். இங்கு நம் பாடசாலையில் தாங்கள் விரும்பியதால் ஆசானுக்குரிய சில காரியங்களை அடியேன் நிறைவேற்றினேன். அதேபோல் நிச்சயம் அங்கு நடந்து கொள்ள மாட்டேன். எந்த ஒரு காரியத்திற்காக அடியேன் அங்கு செல்கிறேனோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் சுவாமி. மிகவும் சந்தோஷம் ராமானுஜா. சென்று வா, இல்லை வென்று வா.
நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் பாவ புண்ணியங்களை நிர்ணயிப்பது கர்மங்கள், அதாவது நாம் செய்யும் செயல்கள் தானா சுவாமி? கர்மம் தான் என்று பொதுவாக சொல்லிவிட முடியாது. அந்த கர்மம் எந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என்பதை பொறுத்து உள்ளது. அதாவது கர்மம் என்கிற செயல் தன்னளவில் புண்ணியமும் அல்ல, பாவமும் அல்ல. சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப நாம் செய்யும் செயல்கள் பாவம் அல்லது புண்ணியம் என்று ஆகிறது. அதற்காக கர்மத்தை, அதாவது செயல்களை செய்யாமலும் இருக்க முடியாது. பாவ புண்ணியங்களை எப்படி போக்கிக் கொள்வது சுவாமி? முதலில் நீங்கள் ஒன்றை உணர வேண்டும். பாவம் செய்ய தூண்டுவது எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சம்பத்பவக மகாஷனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். அதாவது ரஜோகுணத்தின் உந்துதலால் ஒரு பொருளின் மீது காமம் ஏற்பட்டு, அதாவது ஆசை ஏற்பட்டு, பிறகு அதை அடைய முடியாமல் போனால் அதுவே மிகப்பெரிய குரோதமாக, அதாவது கோபமாக மாறிவிடுகிறது. மொத்தத்தில் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று நம் மனதில் தோன்றும் ஆசையே இவ்வுலகில் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவமிகு விரோதி என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறான். ஆசையையும் கோபத்தையும் எப்படி கட்டுப்படுத்துவது குருதேவா? புலன்கள் கட்டுப்பட்டு விட்டால் தாமாக அதுவும் கட்டுப்பட்டு விடும். இல்லையேல் முடியவே முடியாது. ஒருவேளை புலன்கள் கட்டுப்படவில்லை என்றால் பிறகு பலன்களை அனுபவிக்க வேண்டியதுதான். புலன்களை கட்டுப்படுத்துவதை தவிர வேறு வழியே இல்லையா? ஏன் இல்லை, வழி இருக்கிறது. வரவேண்டும் சுவாமி. வந்தனம். உட்காருங்கள். என்ன சம்பூர்ணம், பாவ புண்ணியங்களை அழிக்க வழி இல்லை என்கிறீரா? அது சுவாமி, அவற்றை அனுபவித்து கழிப்பதுதானே இயற்கையாக உள்ள வழிமுறையாக இருக்கிறது. என்ன சுவாமி நீ? நம் குருநாதர் வேறு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்ன பிறகும் நீர் ஏதோ கூறி குழப்புகிறீரே. நம் குருநாதர் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் என்று நம்ப வேண்டாமா? அடியேன் கூறியது சரிதானே குருதேவா? சம்பூர்ணம், நீயும் இந்த மாணவர்களோடு சேர்ந்து கவனமாக கேளும். புலன்களை கட்டுப்படுத்துவதால் மட்டும் பாவ புண்ணியங்கள் அழிந்து விடாது. அதற்கு ஞானம் வேண்டும். அப்போதுதான் புலன்களும் கட்டுப்படும். எனவே பாவமோ புண்ணியமோ அதை அழிக்க வல்லது ஞானம். ஞானம் எது என்பதை உணர்வதில்தான் புத்தியை தீட்ட வேண்டும். ஞானமே ரூபம் எடுத்து வந்தது போல் தாங்கள் இருக்கிறீர்களே குருதேவா. உணர்ந்து சொல்கிறாய், மறுப்பதற்கில்லை. தங்களிடம் பயிலும் மாணவர்கள் அழியப் போவது உறுதி குருதேவா. அடே, என்னடா திடீர் என்று உளறுகிறாய்? மன்னிக்க வேண்டும் குருதேவா, அவசரத்தில் சற்று சுருக்கி கூறிவிட்டேன். உங்களிடம் பயிலும் மாணவர்களின் பாவம் அழியப் போவது உறுதி என்று சொல்ல வந்தேன். பார்த்து சொல், நீ அழிந்துவிடப் போகிறாய். குருதேவா. மாணவர்களே, ஞான தீயிற்கு அருகே எதுவும் நிற்க முடியாது. பூரண ஞானத்தை அடைவதற்கு சிறந்த பாடசாலை அவசியம். அந்த பாடசாலையிலும் மேதா விலாசம் பொருந்திய ஆசான் அவசியம். அந்த ஆசானும் ஞான கடலாக இருந்துவிட்டால் கடலின் ஆழத்திற்கு சென்று முத்தெடுக்க வேண்டியதுதான். ஞான கடலில் நுழைந்து தத்துவ முத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வந்தேன். இன்று நீ சற்று அதிகமாகத்தான் பேசுகிறாய். அடக்கிக் கொள்கிறேன் குருதேவா. சுவாமி, வந்தனம் சுவாமி. ஓ, ஆசூரி கேசவ சோமயாஜியா, வாரும் வாரும். வா. வணங்குகிறேன் சுவாமி. இவன் அடியேனின் மகன் ராமானுஜன் சுவாமி. அடியேன் ராமானுஜன் சுவாமி. கிரகஸ்தாசிரமத்தில் நுழைந்தும் பிரம்மஞான வேட்கையில் இருக்கிறாய். நல்லது நல்லது. எப்போதோ உன்னை பார்த்தது. திருக்கச்சி மன்றாடி கேட்டுக்கொண்டார். நான் தான் உனக்கு ஆசானாக இருந்து சகல வேதங்களையும் போதிக்க வேண்டும் என்று. ஆம் சுவாமி,
தாங்கள் இன்று இவனை அழைத்து வரும்படியாக சொன்னீர்கள் என்றும் திருக்கச்சி நம்பிகள் சொன்னார். தங்களின் அறைக்குத்தான் முதலில் சென்றோம். அங்கே தங்களை தரிசிக்க முடியாததால் விசாரித்து இங்கு வந்தோம். எப்படியோ வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டீர்கள். ராமானுஜா, நீ மிகவும் பாக்கியசாலிதான். காரணம், பல கட்ட ஆய்விற்கு பிறகுதான் என் பாடசாலையில் வித்தியார்த்தியாக சேர்த்துக் கொள்வது வழக்கம். திருக்கச்சி உன்னை பற்றி சொன்னார், வேண்டி கேட்டுக்கொண்டார். இதோ இந்த சம்பூர்ணமும் சொன்னார். சரி, வரச் சொல் ராமானுஜனை என்று சொல்லிவிட்டேன். உண்மையில் சோதனைக்கு ஆட்படாமல் நீ இங்கே சேர்வது உன் அதிர்ஷ்டம்தான். இனி உன் மேற்படிப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாதவ பிரகாசனின் சீடன் என்று சொல்லிக் கொள்வதே உனக்கு மிகப்பெரிய பெருமையாக போகிறது. மிகவும் சந்தோஷம் சுவாமி. சுவாமி, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ராமானுஜா, குருதேவரை சேவித்துக் கொள். ராமானுஜா, உன் வித்யை மேம்படட்டும். எழுந்திரு, எழுந்திரு. ராமானுஜா, இன்று முதல் உன் நாவில் சரஸ்வதி நர்த்தனமாடப் போகிறாள். சரி, ராமானுஜன் தன் கிரகஸ்தாசிரம கடமையில் ஊற்றமாய் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறானா? பெயருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருக்கிறான். ஆனால் என்னப்பா ஆனால்? பிரம்மச்சரிய ஆசிரமம் போல் வேதாந்த சூத்திரம் கற்க பாடசாலையில், அதுவும் வெளியூரில் சென்று சேர்ந்திருக்கிறான். வெளியூர் பாடசாலை என்றால்? திருப்புட்குழியில் யாதவ பிரகாசரின் பாடசாலையில். யாதவ பிரகாசரிடமா? இப்படித்தான் சுவாமி, அடியேனும் அதிர்ந்து போனேன். ஆனால் சோமயாஜியும் ராமானுஜனும் ஏதேதோ சமாதானம் கூறி என் வாயை அடைத்து விட்டார்கள். சரி, இதெல்லாம் யார் ஏற்பாடாம்? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சுவாமி. திருக்கச்சி நம்பிகள். அப்படி சொல். திருக்கச்சி நம்பி ஏற்பாடா? அப்படியென்றால் அது சரியாகத்தான் இருக்கும். என்ன சுவாமி, தாங்கள் நிஜமாகத்தான் கூறுகிறீர்களா? பிறகென்ன, திருக்கச்சி நம்பி அந்த வரதராஜனிடமே சம்பாஷிப்பவனாயிற்றே. சுவாமி, தாங்கள் இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. திருமலை நம்பி, அடியேனுக்கு சிஷ்யர்களாய் பலர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சிலர் இருக்கிறார்கள். அந்த எம்பெருமான் அடியேன் மூலம் செய்யாத பல காரியங்களை இந்த குறிப்பிட்ட சிஷ்யர்களை கொண்டு செய்து விடுவான். இதில் அவன் உசத்தி, அடியேன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இது போன்ற சிஷ்யர்களிடமிருந்துதான் அடியேனே பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். அதில் அடியேனுக்கு சந்தோஷமே. நீ, திருக்கச்சி நம்பி போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள். பகவானின் பிரத்யேக காரியதரிசிகள். உடனடியாக இறங்கி காரியமாற்றுபவர்கள். அதன்படி திருக்கச்சி நம்பியின் ஏற்பாடு ஒரு காரணத்தோடுதான் இருக்கும். சுவாமி, அப்படி என்றால் இதில் கவலைப்பட அவசியமில்லை என்கிறீர்களா? திருமலை நம்பி, உன் மூலமாகவும் மற்றும் சிலர் மூலமாகவும் உன் மருமானை பற்றி அநேக விஷயங்களை அடியேன் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ராமானுஜன் எதனிடமோ சேர்ந்து ஒளிமங்கி போகின்றவன் அல்ல. எப்படி ஒரு சிந்தாமணிக்கல் தன்னுடன் சேர்ந்த இரும்பையும் பொன்னாக மாற்றக்கூடியதோ, அதுபோலவே யாதவ பிரகாசர் என்ற தப்பார்த்த சிகாமணியிடம் சென்று ராமானுஜன் சேர்ந்தாலும் அவர்களின் தோஷம் அவனுக்கு ஒட்டாது. மாறாக அவர்களின் தோஷங்கள் தொலைந்து இவனுடைய உயர்ந்த உத்தமமான குணங்கள்தான் அவர்களுக்கு வரும். தாங்கள் கூறுவது புரிகிறது சுவாமி. ஆனால் ஆழ்வார்கள் குறிப்பிடுவதாக தாங்களும் பல முறை கூறியிருக்கிறீர்களே, அதாவது ஒரு குடம் பாலாக இருந்தாலும்
ஒரே ஒரு சிறு துளி விஷம் மொத்தத்தையும் நாசமாக்கி விடும் என்று. அப்படி இருக்க உன்னதமான வேதம், பாகவதம் போன்றவற்றை யாதவ பிரகாசர் உபதேசித்தாலும் பகவானின் கல்யாண குணங்களை ஏற்காமலும் கொண்டாடாமலும் தற்குறியாக விஷ விளக்கங்களை அல்லவா கலக்குகிறார்கள். விஷப்பாம்பை கண்டு பயப்படாமல் இருக்க முடியாதே. வாஸ்தவம்தான். இருப்பினும் ராமானுஜன் போன்ற உன்னதமானவன் சிறியானங்கை செடி போன்றவன், பாம்பின் விஷத்தையும் முறிக்க வல்ல மூலிகை போன்றவன். அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிறேன். விஷம் விஷம் என்று பயந்து கொண்டே இருந்தால் பால் பாலாகவே இருக்க என்ன வழி என்று யோசிக்க வேண்டாமா? இப்படித்தான் அன்று யமுனை நதி காளிங்கன் என்னும் பாம்பினால் விஷத்தன்மை உடையதாய் இருந்தது. யாராலும் எளிதில் ஸ்நானம் செய்ய முடியாததாகவும் உபயோகிக்க முடியாததாகவும் இருந்த அந்நதியில் கண்ணனாகிய எம்பெருமான் புகுந்து காளிங்கனை அப்புறப்படுத்தி தூய யமுனையாயாக்கினான் அல்லவா? அதேபோல் பகவான் தன் பக்தர்களைக் கொண்டு விஷம் போன்ற விளக்கங்களை ஒழிக்க நினைக்கிறானோ என்னவோ. அப்படி ஒரு காரியத்திற்கு அந்த பகவான் ராமானுஜனை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொள். அனைத்தும் நன்மைக்கே. நிம்மதியாக இரு. என்ன ராமானுஜா, வேதாந்த கல்வி சுமூகமாகத்தானே போய்கொண்டிருக்கிறது? நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது மாமா. என்னவோ ராமானுஜா, மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ யாதவ பிரகாசரிடம் கல்வி கற்கப் போவதாக சொன்னதிலிருந்தே ஒரு இனம் புரியாத சங்கடம் மனதை அழுத்துகிறது. இருப்பினும் நீ திருக்கச்சி நம்பிகளோடு இருப்பது சற்று தெம்பை தருகிறது. தங்களைப் போன்றவர்களின் ஆசிகள் இருக்கும் வரை அடியேனுக்கு ஒரு குறையும் இருக்காது. என்றும் நல்லதே நடக்கும். ஆசிகள் என்றதும் ஞாபகம் வருகிறது. கடந்த முறை ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போது ஆச்சாரியர் உன்னை மிகவும் விசாரித்தார். நீ கிரகஸ்தாசிரமம் ஏற்றது, மேற்கல்வி கற்கச் செல்வது போன்ற பல விஷயங்களை கேட்டறிந்து தன் பரிபூர்ண ஆசிகளை தெரிவிக்கச் சொன்னார். என்னவோ உன்னிடத்தில் ஆச்சாரியருக்கு அளவு கடந்த பிரீத்தி. தாங்கள் சொல்ல சொல்ல அடியேனுக்கு ஆச்சாரியரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. அதற்கென்ன, வேலை வரும்பொழுது அடியேனே உன்னை அவரிடம் அழைத்துச் செல்கிறேன். பொறுமையாய் காத்திரு. சகல சாஸ்திர விற்பன்னர், சதுர்வேத மகா பண்டிதர், வேதாந்த சாகரம், பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளின் ஒப்புயர்வற்ற பயிற்சியால் நம் பிரதான மாணவன் இப்பாடசாலையின் புகழை பட்டொளி வீசி சிறக்கச் செய்திருக்கிறான். அதற்கு முழுமுதற் காரணகர்த்தாவாகவும் இம்மாணவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அவன் குன்றிலிட்ட தீபம் போல் பிரகாசிக்கச் செய்த வேத பூஷண வித்தகர் பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த பாடசாலையின் அனைவரின் சார்பாகவும் கோடானு கோடி வந்தனங்கள். மாணவ செல்வங்களே, இன்று ஒரு பொன்னான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நம் மாணவ சிரோன்மணி சபேசன் வெளியூர் சென்று பல பாடசாலை மாணவர்களையும் வென்று வெற்றி கொடி நாட்டி வந்துள்ளார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், நான் இவனுக்கு போதித்த பல விஷயங்களை அப்படியே கையாண்டதுதான் இவனை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. மிகவும் உண்மை குருதேவா. தாங்கள் ஒரு கல்லையும் கவிபாட வைப்பவர், ஒரு மண் துகளையும் பொன்னாக்க வல்லவர். ஒரு சாதாரண மாணவனாக இந்த பாடசாலைக்கு வந்தவன் தான் இந்த சபேசன். ஆனால் இன்றோ உங்களால் இவன் ஒரு சபையேறி பலரை வாதிட்டு வெல்லும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் தங்கள் சாதுரியத்தையும் மேதா விலாசத்தையும் புகழ 1000 நாக்கு படைத்த அந்த ஆதிசேஷனாலும் முடியாது. என் புகழ் எங்கும் பரவி இருப்பது என்னவோ உண்மைதான். இதோ இந்த சபேசன் சாதித்து வந்தது எனக்கு உகப்புதான் என்றாலும் நான் எதிர்பார்க்கும் பெருமை மற்றொன்று இருக்கிறது. அது என்ன குருதேவா? இந்த மாணவர்கள் மத்தியில் அதை அறிவித்தால் அதை நோக்கி பயணிக்க இவர்கள் அனைவருக்கும்
ஒரு வாய்ப்பாக இருக்குமே. சொல்கிறேன். அதற்கு முன்பாக நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சம்பூர்ணம் சுவாமி, இதுவரை சபேசனை எத்தனை பாடசாலைகளுக்கு தன் பாண்டித்யத்தை வெளிப்படுத்த அனுப்பியிருக்கிறீர்கள்? சுமாராக 8 அல்லது 9 இடங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அப்பாடசாலைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன? ஊரிலிருந்து சில காத தூரங்களுக்குள் இருக்கும் சுவாமி. எதிர்பார்த்தேன். இந்த பதிலைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது என் விருப்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையின் சிறப்பு ஒரு குறிப்பிட்ட காத தூரத்திற்குள் அடங்குவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இப்பாடசாலையின் புகழ் தொண்டை மண்டலமெங்கும் பரவ வேண்டும். அதற்கு இங்குள்ள மாணவன் திக்விஜயனாக மாற வேண்டும். இங்கிருந்து ஒரு மாணவன் பிரதிவாதத்திற்கு வருகிறான் என்றால் அதை கேள்வியுற்ற மறுகணமே மற்ற பாடசாலையின் பிரதானிகள் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையைத்தான் என் மாணவர்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது வெற்றியைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் குருதேவா. அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி பயணிப்பதே என் தலையாய பணியாக இருக்கும் குருதேவா. அப்படி சொல்லடா என் சிங்கமே. சாதிப்பதற்கு வரம்பற்ற நம்பிக்கை வேண்டும். அது உன்னிடம் இருக்கிறது. அனைத்தும் தங்களாசியே குருதேவா. தங்கள் அறிவுரைப்படியே இன்று நான் வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறேன். தாங்கள் எனக்கு அறிவுறுத்தினீர்களே, ஒருவனை வாதத்தால் வீழ்த்தும் முன் அவனது பலம் என்ன என்பதை முதலில் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவன் எந்த பாடத்தில் பலவீனமாக இருக்கிறான் என்பதை நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த யுக்தியிலேயே அந்தந்த ஊரில் உள்ள பிரதான மாணவர்களை வாதத்தால் கவிழ்ந்துவிட செய்தேன் குருதேவா. பலே, அற்புதம், அபாரம். நிச்சயம் உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. அனைத்தும் இந்த யாதவ பிரகாசனின் பயிற்சி என்றாயே, அதுவே உன் புத்திசாலித்தனம். உண்மையை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயங்கக்கூடாது. இந்த யாதவ பிரகாசன் இல்லை என்றால் தான் ஒருபோதும் இல்லை என்ற உண்மையை நீ மறந்துவிடக் கூடாது. ஒருபோதும் மறக்க மாட்டேன் சுவாமி. மாணவர்களே, இந்த யாதவ பிரகாசனின் பிரகாசத்தின் ஒளி திவலை இவன் மேல் பட்டு இவன் பிரகாசிப்பது போல் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும். மாணவர்களே, வருங்காலத்தில் என் மாணவர்கள் நாடெங்கிலும் உள்ள பாடசாலையில் ஆசானாக இருந்து வேதத்தை போதிக்கிறார்கள் என்று சொல்வதில் எனக்கு விருப்பமில்லை. நாடெங்கும் உள்ள வேத பாடசாலையில் உள்ள வித்தியார்த்திகளையும் ஆசான்களையும் தோற்கடித்து திக்விஜயர்கள் யாதவ பிரகாசனின் மாணவர்கள் என்று கேட்பதையே நீங்கள் எனக்கு செய்யும் பிரதிபலனாக கருதுகிறேன். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. உங்களின் வெற்றிதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகும் குரு தட்சணை. சபேசா, நீ செய்த சாதனைக்காக யாருக்கும் கிட்டாத புதையலை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். அதாவது எனக்கு கொடுத்த இந்த மரியாதையை நான் இதுவரை மற்றவர்களோடு பகிர்ந்ததில்லை. முதன்முறையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது சாதாரண மாலை அல்ல, சரஸ்வதியின் வரப்பிரசாதம். இதை நான் அணிந்து கொண்டதால் இது கல்வியின் பொக்கிஷமாகவே மாறிவிட்டது. பெற்றுக்கொள் இந்த பொக்கிஷத்தை. நன்றி குருதேவா.
என்ன சம்பாஷணை? ஊர்க்கதைகளை பேசுவதற்கு இங்கு இடமில்லை. குருதேவா, பாடம் பற்றிய விஷயங்களைத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்படியா? பலே பலே, நீங்கள் யாதவ பிரகாசரின் சீடர்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். பாடத்தை பற்றிய சிந்தனையும் அதில் ஆராய்ச்சியும் அதன் பிறகு அதற்கான சந்தேகங்களை என்னிடமிருந்து பெறுவது உங்களது தலையாய கடமை. நாங்கள் ஆராய்ச்சி வரை போகவில்லை சுவாமி. இவன்தான் குழப்பமான சந்தேகத்தால் என்னையும் குழப்ப பார்க்கிறான். என்னடா குழப்பம் அவனுக்கு? பிரம்மமே பிரதானம் என்றும் நிர்குண வஸ்து என்றும் சொல்லப்பட்ட அதே பிரம்மம் ஒன்று மட்டும்தான் உள்ளது. அதுவே பரமாத்மா என்றும் மற்றவை மாயை என்றால் குழப்பமாக இருக்கிறது சுவாமி. இதில் குழம்ப என்ன இருக்கிறது? பிரம்மமான பரமாத்மா மட்டுமே நிரந்தரமானது. உலகமும் அதில் உள்ளவைகளும் பொய்யான மாயைதான். அப்படி என்றால் நாம் எல்லாம் பரமாத்மாவின் ஸ்வரூபங்கள் தானே சுவாமி? ஆமாம். நல்ல சூரிய ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வீட்டின் மேற்கூரையில் பல ஓட்டைகள் இருந்தால் அதன் வழியாக வீட்டிற்குள் பல சூரிய கதிர்கள் தெரியுமல்லவா? அதனால் பல சூரியன்கள் இருக்கிறது என்று பொருளாகி விடுமா என்ன? சூரியன் ஒன்றுதான். அது என்றும் மக்களுக்கு ஒளி தந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் பரமாத்மாவும் ஒன்றாகவே இருக்கிறது. சூரிய கதிர்கள் போல் ஜீவாத்மாக்கள் இவ்வுலகில் படர்ந்து இருக்கிறது. இதுபோல்தான் நானும் இவனுக்கு விளக்கினேன் குருதேவா. நாம் அனைவரும் பரமாத்மாவின் சொரூபமான ஒரே ஆத்மா என்றால் நான் உன்னகத்திற்கும் நீ என்னகத்திற்கும் போக முடியுமா என்கிறான். இதுதான் விபரீத புத்தி. அடையனே, நீ இந்த உடல் என்ற எண்ணத்தில் இருக்கும் வரைதான் அதன் அடையாளமாக அவரவர் அகத்தில் தனித்தனியே இருக்க முடியும். ஆத்மா இந்த உடலை விட்டு சென்று விட்டால் பிறகு மாயையான இந்த ஜட உடல் செல்வது அனைவருக்கும் பொதுவான சுடுகாடு என்ற ஒரே அகத்திற்குத்தான். என்ன புரிகிறதா? புரிந்துவிட்டது குருதேவா. மன்னித்து விடுங்கள் குருதேவா. தவறொன்றுமில்லை. இப்படித்தான் குதர்க்கமாக கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு சாதுரியமாக பதில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் நீங்கள் என் சிஷ்யர்கள் என்ற பேரு பெறுவீர்கள். குருநாதா, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். உனக்குமா? கேள். இல்லை, வேதாந்த பாடங்களை இத்தனை நாட்கள் பயின்றும் இவர்களுக்கு இந்த குழப்பம் வருவானேன்? வேதாந்தத்திலேயே இதற்கான தீர்வோ அல்லது விளக்கமோ இல்லையா? இல்லை, குழப்பம் ஏற்பட்டால் தான் தெளிவு பிறக்கும் என்று வேதாந்தமே குழப்பமான கருத்துக்களை தெரிவிக்கிறதோ? அடே அறிவியலி, உன் கேள்விக்கு இவர்கள் கேள்வியே பரவாயில்லை. அதற்கில்லை குருநாதா. இவ்விதமான குழப்பங்களுக்கு தகுந்த விளக்கங்கள் தரும்படி தாங்கள் ஏதாவது விரிவுரை எழுதக்கூடாதா என்றுதான் கேட்கிறேன். என் மனதில் இருப்பதை அப்படியே பிரதிபலித்து விட்டாய். என்னுடன் கூடவே இருந்ததில் உன் மூளையும் சிந்திக்கிறதடா. மாணவர்களே, வேதாந்த சூத்திரங்களில் இருக்கும் பல முடிச்சுகளை திறமையாய் அவிழ்க்க ஒரு சிறந்த விளக்க உரையை நான் தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கு பல குறிப்புகள் பல உபனிஷத்துக்களில் இருந்து எனக்கு தேவைப்படுகிறது. அதை அளிக்கும் திறமை உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்பதை இதன் மூலம் அறியப் போகிறேன். உங்களில் யார் அதை செய்ய போகிறீர்கள்? வணக்கம் சுவாமி. அந்த பாக்கியவான் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தங்கள் எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சாமர்த்தியம் என்னிடம் மட்டும்தானே உள்ளது சுவாமி. நீதானடா என் சரியான சீடன். தன் மேல் ஒரு திடமான மேம்பட்ட நம்பிக்கை உடையவன்தான் என் சிஷ்யன். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நம்பிக்கையும் இருக்கிறது, தைரியமும் இருக்கிறது. எடுத்துக்கொள். நான் குறிப்பிட்ட பணியை உடனே எடுத்துக்கொள். நாளைக்கு உன் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக ஆகப் போகிறது. அந்த வானம் பொய்க்கலாம். இந்த யாதவ பிரகாசனின் வாக்கு எக்காலத்திலும் பொய்க்காது. என்ன ராமானுஜா,
நீ மௌனமாகவே இருக்கிறாய்? குறிப்புகளை சேகரிப்பதில் உனக்கு ஆர்வமில்லையா? அல்லது அந்த திறமை உன்னிடம் இருப்பதாக நீ நினைக்கவில்லையா? உன்னை பற்றி ஆஹா ஓஹோ என்றார்கள். அதற்கான அறிகுறிகள் ஒன்றுமே காணோமே. இவ்விஷயத்தில் நீ இறங்கலாமே. இல்லை சுவாமி, அடியனுக்கு அப்படி ஒரு எண்ணம் எதுவும் ஏற்படவில்லை. ஏற்படாமல் போனது உன் குற்றமில்லை. இதற்கு முன் நீ இருந்த பாடசாலையின் தரம் எப்படியோ அதன்படிதான் மற்ற விஷயங்களும் இருக்கும். மயூரவண்ணன் யார்? அவர் பாண்டித்தியம் எவ்வளவோ அவ்வளவுதானே உனக்கும் அளித்திருக்க முடியும். ஒரு நிலைக்கு மேல் அவரிடம் எதிர்பார்ப்பது வீண்தான். ஆனால் இங்குள்ள மாணவனை பார், துணிந்து காரியத்தில் இறங்குகிறான் பார். ஆராய்ச்சி என்றதும் எப்படி பாய்ந்து வருகிறான் பார். அதுதான் என் மாணவன். சுவாமி, அடியேன் இங்கு கற்க வந்திருப்பதாகவே கருதுகிறேன். அறிய வேண்டியதும் நிறைய இருக்கிறது. தங்களது மேதாவிலாசத்திற்கு உதவும் அளவிற்கு அடியேனின் ஞானம் வளரவில்லை. உட்கார். சுவாமி, வா சம்பூர்ணம், என்ன விஷயம்? புதிதாக ஒரு மாணவன் நம் பாடசாலைக்கு வரப்போகிறான் என்று சொன்னேனே, அவன் வந்திருக்கிறான். வரச் சொல். வாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. இவர்கள் மதுரமங்கலத்தில் இருந்து வருகிறார்கள். இவர் கமலநயர பட்டர். இது இவரது புத்திரன் கோவிந்தன். நமஸ்காரம். இவன் ராமானுஜனின் சித்தியின் மைந்தன். ஓ, இப்போது எனக்கு நன்றாக புரிகிறது. ராமானுஜா, நீ சொன்ன கோவிந்தன் இவன்தானா? ஆம் சுவாமி. நல்லது நல்லது. பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸ்வியாகத்தான் இருக்கிறான். கேள்விப்பட்டேன். ராமானுஜன் எங்கு சென்றாலும் நீயும் பின்தொடர்ந்து செல்வாயாமே. இப்படித்தான் இங்கும் வந்தாயோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. உங்கள் ஞானக்கனியை சுவைக்கவே இவன் உங்கள் பாடசாலைக்கு வந்திருக்கிறான். ஏன் மதுரமங்கலத்தில் பழுத்த கனி ஏதும் கிடைக்கவில்லையா? திருப்பூர்குழிக்கு சுவைக்க வந்துவிட்டீர். மன்னிக்க வேண்டும், அடியனுக்கு உணவு பதார்த்தங்களை உதாரணமாக சொல்லியே பழகிவிட்டது. அதனால்தான் பழம் என்று சொல்லிவிட்டேன். பாவம் குருதேவா, அவரும் என்னை போல் ஆகார பிரியர் தான் போல இருக்கிறது. வேண்டுமென்றால் நீயே அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறாயா? குருதேவா, கோவிந்தா, படிப்பு விஷயத்தில் மற்றொருவரை சார்ந்தே இருப்பது என்பது சரியல்ல. உனக்கென்று ஒரு தனித்துவத்தை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது. என்ன, புரிகிறதா? புரிகிறது என்று சொல். புரிகிறது சுவாமி. சுவாமி, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியேனை ஆசீர்வாதம் செய்யுங்கள். வித்யையில் சிறந்து விளங்குவாயாக. எழுந்திரு. சுவாமி, அடியேன் உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள். சரி கோவிந்தா, வருகிறேன். கோவிந்தா, உனக்கு எங்கு பிடிக்கிறதோ அங்கு சென்று அமர்ந்து கொள். ஆகட்டும் சுவாமி.